100 ஆண்டு காலம் கழித்தும் பெண் அடிமைத்தனம்ங்கிறத நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு சட்டம், பெண்கள் பாதுகாப்பு சட்டம். அப்ப இந்த இத்தனை சட்டங்கள் இருக்கிறது என்றால் அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். பெண்கள் நீங்கள் ஆண்களை சார்ந்தே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ற சொந்த காலில நீங்கள் ஆண்களை வாழ வைக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு பெண்களும் உருவாக வேண்டும் என்று அரசாங்க பதவிகள்ல ஒரு IAS ஆக ஒரு IPS ஆக 50% பெண்கள் வர வேண்டும். எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு 100% பெண்களை கொண்டு அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும். கார் டிரைவர் முதற்கொண்டு பாதுகாவலர் முதற்கொண்டு 100% பெண்கள், 2000 பெண்கள் வேலை பார்க்கிறார்கள் எங்கள் மகளிர் தினம் முன்னிட்டு நமக்காக வந்திருக்கும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தொழிலதிபர் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ so much for coming sir. Please let's make some noise for him. Thank you. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகளிர் தினத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. இந்த நிகழ்வை நம்முடைய பிகைன் யூத் சேனல் நடத்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை ஒரு பெண் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நாம் யாருமே இல்லை. ஒரு பெண்ணால் படைக்கப்பட்டவர்கள் தான் நாம். இந்த உலகிலே இறைவனுக்கு படைக்கும் திறன் இருக்கிறது என்றால் அதற்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு தான் இருக்கின்றது. இன்று பெண்கள் அனைத்து துறையிலுமே முன்னேற வேண்டும். எத்துறை எடுத்தாலும் அந்த துறையிலே பெண்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை ஆண்களுக்கு ஆண்கள் பார்க்கக்கூடிய அத்தனையுமே உலகம்பாங்க. ஒரு டூர் போகணும், அங்கே போகணும், வெளியில் போகணும், வெளியெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு பெண், ஒரு பெண் தன் கணவனை மட்டுமே உலகமா நினைப்பா, தன் குழந்தையை மட்டுமே உலகமா நினைப்பா, தன் தந்தையை மட்டுமே உலகமா நினைப்பா, தன் தாத்தாவை மட்டுமே உலகமா நினைப்பா. தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழக்கூடியவள் பெண். என்னையை பொறுத்தவரை பெண் தொழில் அதிபர்கள் உருவாக வேண்டும். ஒரு ஆண் தொழில் அதிபராக உருவானால் ஒருத்தரோ 2 பேரோ உருவாகலாம். ஆனால் ஒரு பெண் தொழிலதிபராக உருவானால் அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணற்ற பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். இன்னைக்கு நாங்கெல்லாம் சொல்றோம், மத்திய மாநில அரசாங்கங்கள் வழங்கக்கூடிய மானிய கடன்கள் அத்தனையும் 100% பெண்களுக்கே வழங்க வேண்டும் சொல்றோம். இன்னைக்கு பாரதி 100 ஆண்டு காலத்துக்கு முன்பு சொன்னார் பெண் அடிமைத்தனம் என்பதை சொன்னார். ஆனா இன்னைக்கும் 100 ஆண்டு காலம் கழித்தும் பெண் அடிமைத்தனம்ங்கிறத நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பெண் விடுதலை பெறணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு சட்டம், பெண்கள் பாதுகாப்பு சட்டம். அப்ப இந்த இத்தனை சட்டங்கள் இருக்கிறது என்றால் அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். என்னை பொறுத்தவரை 50% நாம் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அரசாங்க பதவிகள்ல ஒரு IAS ஆக ஒரு IPS ஆக 50% பெண்கள் வர வேண்டும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்ம கலெக்டரா பார்க்கிறோம்னா 50% கலெக்டர் பெண்களாக இருக்க வேண்டும். 50% காவல்துறை அதிகாரிகள் பெண்களாக இருக்க வேண்டும். பெண்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். பெண்கள் தன்னம்பிக்கையோடு முன்னேற வேண்டும். இப்போ எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, இந்திய அளவில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு நிறுவனம் 100% பெண்களை கொண்டு அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கோம். எங்கள் நிறுவனத்தில் கார் டிரைவர் முதற்கொண்டு பாதுகாவலர் முதற்கொண்டு 100% பெண்கள், 2000 பெண்கள் வேலை பார்க்கிறார்கள் எங்கள் நிறுவனத்தில். 100% பெண்களை கொண்டு நிறுவனத்தை இயக்க கொண்டிருக்கும். ஒரு முன்மாதிரியாக, இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய காலத்தில் பல்வேறு நிறுவனங்கள் முழுவதுமாக பெண்களை கொண்டே நிறுவனங்கள் தோன்ற வேண்டும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். நான் சமீபத்தில் இந்த ஒரு 2 நாளைக்கு அதிகமாக சினிமா படம் பார்க்குறதுலாம் எனக்கு பழக்கம் இல்லை. இந்த தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு படத்தை போய் பார்த்தேன். அதில் கடைசியில் ஒரு பாயிண்ட்டு, பெண்களுக்கு தன்னம்பிக்கை வேணும், தனக்குன்னு உனக்குன்னு கையில் நீ ஏதாவது வச்சுக்க அப்படின்னு ஒரு வரி, அருமையான வரி. அது மாதிரி தான் பெண்கள் நீங்கள் ஆண்களை சார்ந்தே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ற சொந்த காலில நீங்கள் ஆண்களை வாழ வைக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு பெண்களும் உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விஷயம் என்பதை கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிகைன் யூத் சேனலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி மகளிர் தினம் முன்னிட்டு நீங்கள் வந்ததுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு பெண், நீங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும்? அது யார் அந்த நபர்? மேக்சிமம் எல்லாருக்குமே தாய் தான் எல்லாருக்குமே ஒரு இருப்பாங்க. இப்போ நான் வாரப்போ கூட நினச்சிட்டு வந்தேன்,
என்னுடைய தந்தை இறந்ததை விட என்னுடைய தாய் இறந்ததை தான் இது இப்போ வரைக்கும் என்னால் ஜீரணிக்க முடியல. ஏன்னா என் தாய் வந்து எந்த இடத்துல என்னை விட்டு கொடுத்ததில்லை. என்னைய தன்னம்பிக்கையாக இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தது என்னுடைய தாய். என்னுடைய தாயினுடைய எல்லாருமே, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே, ஒவ்வொருவருமே நம்முடைய தாயை தான் பெருசாக நினைப்போம். தாய் தான் அப்படின்றீங்க. ஓகே. அண்ட் இன்னைக்கு பெண்கள், இப்போ நிறைய பேர் வந்த பெண்கள் எல்லாருமே முக்கியமாக பேசின ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு ஆடையை வச்சு ஒரு பெண்களை ஜட்ஜ் பண்ணுறாங்களே சார். அப்போ வந்து ஆண்களோட பார்வையில் தான் அந்த ஒரு விஷயம் தப்பு இருக்குது அப்படின்றது ஒரு 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 விமர்சனமாகவே வைக்கப்பட்டுருக்கு இப்போ குறுகிய காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்ணை எப்பவுமே ஒரு ஜட்ஜ்மெண்டல் பொருளாகவே பார்க்குற இந்த உலகத்தில் ஆணாதிக்கமான ஒரு சில பேர் அப்படின்னும் பொழுது அதுக்கு உங்களோட பதில் என்ன? இப்போ ஆணாதிக்கம் அப்படின்னு இல்லை. இப்போ பெண்கள் வந்து எல்லா துறையிலுமே பெண்கள் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் இருக்காங்க, முன்மாதிரியாக வந்து இருக்காங்க. அதே மாதிரி எல்லா துறையிலுமே பெண்கள் இன்னைக்கு ஆண்கள் பெண்களை வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு 40 ஆண்டு காலத்துக்கு முன்பு பார்த்த பார்வையை விட இப்போ பார்க்குறப்ப ஒரு சாதனையாளர்களாக, சாதனை படைக்கக்கூடியவர்களாக பெண்களை வந்து பார்க்குறாங்க. ஒரு மதிப்பு மிக்கதாக தான் பார்க்குறாங்க. ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு காலத்துக்கு முன்பு நீங்கள் சொன்னது இருக்கலாம், மாற்றங்கள் இருக்குது. இன்னும் நிச்சயமாக வரும் காலங்களில் இது ஒரு பெரிய மாற்றமாக வரும். ஆணுக்கு பெண் நிகர் சமம் என்பது வரும். ஓகே. பெண்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும், அந்த ஒரு ஸ்ட்ராங் விமனாக நீங்கள் இருக்கணும்னா இது உங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? தன்னம்பிக்கை உங்களால் முடியும் அப்படிங்கிறது. தன்னம்பிக்கை உங்களால் முடியும் அப்படிங்கிறது. நான் அதான் சொல்கிறேன், எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு பெண் சார்ந்து இருக்க வேண்டியது இல்லை. நீ வரக்கூடிய காலத்தில் ஒரு ஆண் பெண்ணை சார்ந்து இருக்கணும். சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. ஏன் பொண்ணுங்களை எப்போவுமே ஒரு கிராம் டாலாகவே பார்க்குறீங்க? ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு சேல் பண்ணணும், ஒரு விஷயத்தை விற்கணும் அப்படிங்கிற போது மட்டும் உங்களுக்கு பெண்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அழகாக காட்டினா தான் அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி ஒருத்தவங்களோட கலரோ லுக்கோ சரௌண்டிங்கை வச்சு யாரோட திறமையும் யாரும் வந்து கணிக்க முடியாது. யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்கவுங்க லைஃபுங்கிறது அவங்கவுங்க வாழ்கிறதா. என் லைஃப் ஸ்டோரியிலேயே நான் சொல்லணுன்னா, ஆக்சுவலி எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட்டுக்கு வீட்டில் ஆள் கிடையாது, பெரியவங்க யாரும் இல்லை. ஸோ அம்மா அப்பாலாம் வந்து, அப்பா இல்லைன்னு தெரியுங்க எல்லாருக்கும். அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால எனக்கு சரியாக டேக்கர் பண்ண முடியல. ஸ்டில் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன டேட்டில் இருந்து நான் பாப்பா வீட்டுக்கு கொண்டு வந்து இப்போ பாப்பா ஆல்மோஸ்ட் 11 months. ஸோ இப்போ மட்டும் அவர் தான் என்னை பார்த்துக்கிறாரு. இது என்னாலையும் நம்ப முடியல. ஏன்னா வந்து நார்மலாக ஒரு காமெடியன் ஆக்டராக காமெடியாக தான் எல்லோரும் பார்ப்பாங்க, சீரியஸ் தோட்டத்தில் யாருமே பார்க்க மாட்டாங்க ஜென்ரலாக. பட் நானும் அதே மாதிரி தான் நினச்சேன். பட் அவர் கேர் பண்ணது, பார்த்துக்கிட்டது, உண்மையாக சொன்ன எந்தளவு சி செக்ஷன் தான். ஹாஸ்பிட்டலில் நாப்கின் மாற்ற கூட அவர் யோசிக்காமல் எனக்கு அதை பண்ணார். எனக்கு அந்த ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஒரு இதாக போயிடுச்சு.